ஸ்கின் கேரில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டெப் வந்து சன்ஸ்க்ரீன்ஸ். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 5 சன்ஸ்க்ரீன் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். LA ஷீல்ட், மினிமலிஸ்ட், ஃபாக்ஸ்டேல், ரீக்வெல் அண்ட் ஃபிக்ஸ்டர்மா. இதை நான் எப்படி அப்ளை பண்ணி காட்ட போகிறேன்னா, என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஆல்ரெடி பாடி லோஷன் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இதில் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு சன்ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி கேப் விட்டு நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இதை டைரக்ட் சன்லைட்டில் காட்டும்போது எவ்வளோ டேன் ஆகுது, ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன சன்ஸ்க்ரீன் வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த இடத்துல எந்தெந்த சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்றத ஒரு பிளாக் பென் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே என்ன சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்றதையும் வந்து நான் எழுதிக்கிறேன். அப்போ தான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு சன்ஸ்க்ரீனுக்கு இடையிலையும் கொஞ்சமாக கேப் விட்டுக்க போகிறேன். அப்போ தான் அந்த இடத்துல வெயில் படும்போது அந்த இடம் டேன் ஆகியிருக்கும். அப்புறம் நம்ம சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணியிருக்கிற இடம் வந்து டேன் ஆகாமல் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எந்த சன்ஸ்க்ரீன் வந்து ஒரு குட் கவரேஜ் கொடுக்குது, ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது அப்படின்றத வந்து நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ இது எல்லாத்தோட கன்சிஸ்டன்சி பற்றி பேசலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ்டர்மா வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், சீக்கிரமாகவே பிளெண்ட் ஆகும். ஒயிட் கேஸ்ட் சுத்தமாக தராது, பட் லைட்டாக ஒரு ஆயிலி லுக் கொடுக்கும். பாருங்கள், அப்ளை பண்ணி கொஞ்ச நேரத்தில் ஈஸியாக பிளெண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ரீக்வெல். இது ரொம்ப திக் இன் கன்சிஸ்டன்சி, ரொம்ப திக்காக இருக்கும். பிளெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் போட்டு தான் நீங்கள் இதை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா பயங்கரமான ஒயிட் கேஸ்ட் கொடுக்கும். டார்க் ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கு சுத்தமாக இது செட் ஆகாது. ஏன்னா ஒயிட் கேஸ்ட் தராது, ஒரு மாதிரி பிங்கிஷாக காட்டும். அது டார்க்கர் ஸ்கின் டோனில் இருக்கிறவங்க போட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆடாக தெரியும். ஸோ டார்க்கர் ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கு வந்து ரீக்வெலோட சன்ஸ்க்ரீன் வந்து செட் ஆகாது. தேர்ட் வந்து மினிமலிஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். மினிமலிஸ்டோடதுமே வந்து ரொம்ப லைட் இன் கன்சிஸ்டன்சி, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ஈஸியாக பிளெண்ட் ஆகிரும். ஆனால் நீங்கள் போட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபேஸ் ஃபுல்லாகவே ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும். ஒயிட் கேஸ்ட் தராது. ஃபோர்த் வந்து LA ஷீல்ட். இது வந்து ரொம்ப திக் இன் கன்சிஸ்டன்சி, லைக் ரீக்வெலோடது மாதிரி தான். பிளெண்ட் ஆக ரொம்ப டைம் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, லிட்ரலாக ஒரு டிட்டர்ஜென்ட்டோட ஸ்மெல் இருக்கும். அதை உங்களால் டாலரேட் பண்ணிக்க முடியும்னா இந்த சன்ஸ்க்ரீன் நீங்கள் சூஸ் பண்ணலாம். மற்றபடி இன்டோரில் இருக்கும்போது போட்டுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சன்ஸ்க்ரீன் LA ஷீல்டோடது. அவுட்டோரில் வந்து நான் போட்டு போகிறதுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா பயங்கரமான ஒயிட் கேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் எவ்வளோ பிளெண்ட் பண்ணாலும் அந்த ஒயிட் கேஸ்ட்ன்றது போகவே போகாது. ஃபோர்த்து வந்து ஃபாக்ஸ்டேல். இது என்னோடய டாப் மோஸ்ட் ஃபேவரட்னு சொல்லலாம். ஈஸியாக பிளெண்ட் ஆகும், போட்டிருக்கிற மாதிரியே தெரியாது. அண்ட் நம்ம போட்டதுக்கப்புறம் நம்மளோட ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். இப்போ இது ஃபுல்லாக நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இதை அப்ளை பண்ணி 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம டைரக்ட் சன்லைட்டில் காட்ட போகிறோம். ஃபாக்ஸ்டேலோடது மட்டும் இங்கேருந்து இந்த எல்போ வரைக்கும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். மற்ற இடத்துல எல்லாமே கேப் இருக்குது, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம பிளாக் பண்ணிட்டு எழுதிருந்தோம் இல்லையா, அது வந்து இந்த ஃபிக்ஸ்டர்மாவோட வந்து பிளெண்ட் பண்ணும்போது ஸ்மட்ஜ் ஆகிடுச்சு போல். அதனால் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் பிளாக்காக இருக்குது. இது எல்லாமே இப்படியே தான் இருக்க போகுது. ஏன்னா இது மூணுமே பிளெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். மினிமலிஸ்டோட வந்து கொஞ்சம் நேரத்தில் அப்சர்வ் ஆகிடும், பட் இது ரெண்டும் அப்படியே தான் இருக்கும். இதை நான் அப்ளை பண்ணி முடிக்கும்போது டைம் வந்து 12:55. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபாக்ஸ்டேல், ஃபுல்லாகவே இது ஃபாக்ஸ்டேல் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல கேப் இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதே மாதிரி இது வந்து LA ஷீல்ட். இங்கே கேப் இருக்குது, இங்கே வந்து மினிமலிஸ்ட் இருக்குது, இங்கே கேப் இருக்குது, அப்புறம் இங்கே ரீக்வெல், இங்கே கேப் இருக்குது, அப்புறம் இங்கே ஃபிக்ஸ்டர்மா இருக்குது. இங்கே ஃபுல்லாக எதுவுமே நான் அப்ளை பண்ணலை. கரெக்டாக 1:15க்கு வந்து நம்ம டேரெக்டான சன்லைட்டை போய் காட்ட போகிறோம். ஒரு 30 மினிட்ஸ் பக்கமாக வச்சுட்டு எந்த அளவுக்கு டேன் ஆகியிருக்கு, எந்த சன்ஸ்க்ரீன் ஒழுங்காக ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இது நான் கரெக்டாக வெயிலில் காட்டும்போது மணி 1:15, 1:45 வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வெயிலில் காட்ட போகிறோம். கரெக்டாக 30 மினிட்ஸ்க்கு. இந்த கிளிப் எடுக்கும்போது டைம் வந்து 1:27 இருந்துச்சு. கை வந்து ரொம்ப நேரமாக ஸ்ட்ரைட்டாகவே நீட்டி வச்சுருந்ததுனால வலி தாங்க முடியல. இதுக்கப்புறம் கை சுட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தரையில் அப்படியே வச்சுட்டேன். இப்போ தான் வீடியோவில் ஒரு ரியல் ட்விஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. வைப்ஸ் வச்சு வைப் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துக்கலாம்னு நினச்சேன், பட் அந்த வீடியோ எதுவுமே ரெக்கார்டே ஆகலை.
சரி ரிசல்ட்ஸாவது வந்து விசிபிளாக தெரியும்னு பார்த்தா அது சுத்தமாக தெரியவே இல்லை. பட் நேரில் பார்க்குறதுக்கு லைட்டாக தெரிஞ்சது, வீடியோவில் வந்து விசிபிளாகவே இல்லை. இது என்னடா திருநெல்வேலிக்காரனுக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. மேபி ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா வச்சுருந்தா ரிசல்ட்ஸ் வந்து விசிபிளாக இருந்திருக்குமோ என்னவோ. இதில் என்னோடய பர்சனல் சஜஷன் வந்து அவுட்டோர்ஸில் வந்து மினிமலிஸ்ட் அண்ட் ஃபாக்ஸ்டைலோடது யூஸ் பண்ணிக்கலாம். இன்டோரில் வந்து எல்ஐ ஷீல்டோடது வந்து நல்லாயிருக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. என்னடா கையை சுற்றி காட்டுறீங்கன்னு நினைக்காதீங்க. அப்படியாவது டேன் ஆகியிருக்கிறது லைட்டாக தெரிஞ்சிடாதா அப்படிங்கிறதுக்காக தான். நெக்ஸ்ட் வீடியோ வச்சு இது மாதிரி சொதப்பாமல் ஒரு நல்ல வீடியோவோட வரேன். அது வரைக்கும் டாட்டா.